ஆண்டவர் கொடுத்த உங்களுடைய வார்த்தை என்னன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவரை குறித்து உங்கள் மத்தியில பேசும்படி ஆண்டவரை உங்களுடைய வார்த்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் 33 வருஷம் அவர் வாழ்ந்தார். 30வது வயசுல அவர் ஞானஸ்நானம் எடுத்து 3.5 வருஷத்துல ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்து அவர் பரலோகம் போய்விட்டார். அல்லேலூயா. அவர் போகும்போது நம்ம இடத்துல சொன்ன ஒரு கடைசியான ஒரு முக்கியமான வார்த்தை, எப்பவுமே பாருங்க கடைசியா என்ன சொன்னாங்க கேட்பாங்களா இல்லையா? நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தர் வயதானவங்க மறைச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, இல்ல சீரியஸா இருக்கிறாங்கன்னு வச்சுக்க, அவங்க என்ன சொன்னாங்க கடைசியா? அவங்க ஊருக்கு போகும்போது நான் இல்லையே, நான் வரலையே, என்ன சொல்லிட்டு போனாங்க இதெல்லாம் சொல்லுவல்ல. அப்ப இயேசு கிறிஸ்து கடைசியாக பேசின முக்கியமான வார்த்தை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். என்ன வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். நாம எல்லாரும் அதுதான் நினைச்சிருக்கிறோம், எல்லாருமே அப்படிதான் நினைச்சிருக்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷ புத்தகத்தோடு இயேசு முடிச்சிட்டாரு இல்ல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒரு புத்தகம் இருக்குது, நாம அது பவுல் எழுதிட்டாருன்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனா அந்த புத்தகத்துல முதல் அதிகாரத்துல 1 to 8 வரைக்கும் ஆண்டவர் சம்பாஷித்த வார்த்தைகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு இருந்து 40 நாள் அவர் தன்னை உயிருள்ளவராக தரிசனம் கொடுத்தார். அந்த 40 நாள் விசேஷித்த நாட்கள். அந்த 40வது நாள் கடைசி நாள் அவர் பரலோகம் போகும்போது அவர் பேசின வார்த்தை என்ன? ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சில நாளுக்குள்ள பரிசுத்த ஆவியினால அக்கினியினால ஞானஸ்நானம் பெறுவீர்கள். நீங்கள் எருசலேமிலே காத்திருக்க வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவ ஆவியை நான் அனுப்புகிறேன். நீங்க வேற எங்கேயும் போக கூடாது, காத்திருக்கணும்னு சொன்னார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பேசின கடைசி வார்த்தை தான் இந்த 1 to 8 வரைக்கும் அதுல சில காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. என்ன சொல்லு பாருங்க, 3 இருந்து பாருங்க, நீங்க அதுக்குள்ள வாட்ச் பாருங்க தெரியும். அவர் பேசின வார்த்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்றேன். 4 இருந்து பாருங்க, 4:5 அன்றியும் அவர் அவருடனே கூடி வந்திருக்கும் போது அவரை நோக்கி, யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தார். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்துல கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் பேசின முக்கியமான கடைசி வார்த்தை. அப்போது அந்த சீஷர்கள் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை கொடுப்பீர், இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை கொடுப்பீர் என்று கேட்டார். அதற்கு அவர் என்ன சொல்றாரு? பிதானவர் தம்முடைய ஆதீனத்தை வைத்திருக்கிற காலங்களை வேலைகளை அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி இடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாயா முழுவதிலும் சமாரியா முழுவதிலும் பூமியின் கடைசி பகுதி எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இதுதான் அவர் கடைசியா பேசின வார்த்தை. இவைகளை பேசிக் கொண்டிருக்கும் போதே அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன? நாம் பலனடைய வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன? பரிசுத்த ஆவியிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியா இந்த பூமியின் கடைசி பரியந்த வரைக்கும் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறோமானா? இன்றைக்கு அநேகர் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறார்கள், ஆனால் பலனடைந்திருக்கிறார்களா? சாட்சியா இருக்கிறார்களா? அதுதான் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைக்கு தேவனிடத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைக்கு பரிசுத்த ஆவியினுடைய பலனை பெற்ற தேவ பிள்ளைகள் சாட்சி இருக்கிறார்களா? இல்ல பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார்களா? பரிசுத்த ஆவி பலனை பெற்றிருக்கிறார்கள். அல்லேலூயா. கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கிறீங்களா? இல்லீங்களா? இந்த கோவிட் வரும்போது முதல் ஒரு கோவேக்சின் ஒரு இன்ஜெக்ஷன், மறுபடியும் 2வது ஏன் போடுறாங்க? இந்த பலன் போதாதுங்க இந்த வியாதிக்கு. இந்த ஃபர்ஸ்ட் கோவிட் பத்தல, மறுபடியும் 2வது ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இது இல்லாம பூஸ்டர் ஒரு இன்ஜெக்ஷன். ஏன்? இந்த ஸ்ட்ரென்த் பத்தலங்க. இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை, இந்த கோவிடை எதிர்ப்பதற்கு ஒரு இன்ஜெக்ஷனால போதாது. மறுபடியும் 2வது கோவிஷன் போட்டீங்களா இல்ல? எல்லாரும் போட்டீங்களா இல்லையா? சில பேர் இருக்கப்பட்டு பூஸ்டர் போட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏங்க? இந்த வியாதியுடைய தாக்கம் அப்படிப்பட்டது. ஒரு மனுஷன் செத்து போக போறான், உயிரோடு வாழன்றதுக்காகவே 3 இன்ஜெக்ஷனை பொருத்தி கொண்டோம் இல்லைங்களா? பூஸ்டர் போட்டுக்கணும், கோவிட் சைட் போட்டுக்கணும். ஏன்? இந்த நோய் எதிர்ப்பு சக்தி, அப்பதான் நம்ம உயிரோடு வாழ முடியும் இல்லைங்களா? பரிசுத்த ஆவியுடைய பலனை எவ்வளவு பெற்றிருக்கிறது. இந்த உலகத்துல பாவம் நிறைந்த உலகத்துல ஆண்டவருக்கு சாட்சியா வாழ்வதற்கு நாம் எவ்வளவு பலனை பெற்றிருக்கிறோம்? அந்த பலத்தின் மேல் பலன் அடைந்திருக்கிறோமா? அல்லேலூயா.